ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கொத்து பரோட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே செய்ய போகிறோம். நமக்கு தேவையான அளவு சிக்கன் குழம்பு, தேவையான அளவு கறி, தேவையான அளவு முட்டை எல்லாத்தையுமே போட்டு சூப்பராக ஒரு கொத்து பரோட்டா செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தோசை பேன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்து ஃப்ரோசன் பரோட்டா அதை ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ உங்களுக்குலாம் தேவையோ அப்போ ஈஸியாக அதில் பரோட்டா சுட்டு சாப்பிட்றலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பரோட்டா பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றி 2 சைடு ஹீட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் பரோட்டா ஹீட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு இன்னும் ஓகே இந்த மாதிரி பரோட்டாலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அழகாக நீங்கள் இந்த மாதிரி 2 பரோட்டா இல்லை 3 பரோட்டாவை மாற்றி இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ பரோட்டாவே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பரோட்டா ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பரோட்டாவை தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் தோசை பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். நீங்கள் ஆல்ரெடி வீட்டிலே கொஞ்சமாக சிக்கன் குழம்பு வச்சுருங்க. இதுக்கு சால்னாலாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் இருக்கிற சிக்கன் குழம்பே போதும். ஸோ முட்டை ஆல்ரெடி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ சிக்கன் குழம்பு முட்டையும் தான் தேவை. இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. இப்போ ஒரு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா 1 போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி நம்ம ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இப்போ தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக 3 பரோட்டாவுக்கு எவ்வளவு குவான்டிட்டி போடணும் அதை தான் நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக 3 பரோட்டாவுக்கு இந்த அளவு போட்டால் போதும். ஸோ தக்காளி ரொம்ப நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச பரோட்டாவோட ஹீட்டெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும். ஸோ ரொம்ப பெரிய பீஸாக போட வேண்டாம், குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக சேர்க்கணும், ஏன்னா குழம்புல வேறு உப்பு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிய இந்த மாதிரி வதங்கணும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டா ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக 3 பரோட்டா குட்டி குட்டியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வதக்கியிருக்கோம்ல, இதில் பரோட்டா நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ பொறுமையாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாகவே இந்த மாதிரி பரோட்டா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும்.
இப்போ பரோட்டா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 2 முட்டையை வந்து அப்படியே இந்த பரோட்டா மேலே உடச்சி ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முட்டையும் வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து பரோட்டா வந்து நல்லா வந்து முட்டையோடு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பரோட்டாவும் முட்டையும் வந்து நல்லா வந்து குக் ஆகணும். ஸோ வந்து முட்டையும் பரோட்டாவும் வந்து நல்லா ஒன்று போல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பரோட்டா வந்து முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆனால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து தோசை பேன் தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேனில் யூஸ் பண்ணிங்கன்னா அது சரியாக இருக்காது. இதில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக வேறு இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து தோசை பேனில் யூஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து பரோட்டாவை இங்கிட்ட அங்கிட்ட திருப்பி போட்டுருங்க. முட்டை வந்து ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து கரெக்டாக வீட்டில் இருக்கிற சிக்கன் குழம்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒரு குட்டி பவுலில் வந்து குழம்பு ஊற்றினா போதும். அவ்வளோதான், 3 பரோட்டானால போதுமான அளவு. இப்போ வந்து சிக்கன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பரோட்டா, முட்டை, குழம்பு, கறி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. குழம்புல வந்து நல்லா பரோட்டா வந்து ஊறணும். சப்போஸ் உங்களுக்கு குழம்பு பத்தலாட்டினா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்து டப் டப் டப்னு தட்டிடுங்க. நல்லா வந்து பரோட்டா, கறி எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். ரொம்ப சாஃப்டாகவும் ஆயிரும். இப்போ வந்து மிளகுத்தூள் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா பரோட்டாக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா அந்த மிளகு வந்து பரோட்டாவில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே மல்லித்தலையை தூவி விட்டு பரோட்டாவை ஒரு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான கொத்து பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பரோட்டா வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ஒரு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.